டேய் சொந்த வீட்டுக்கு போறோம், எந்த சட்டை பண்ணாம ஒழுங்கா இருக்கணும்டா. எப்போ எந்த விதத்துல சொந்தக்காரர் அவங்க? டேய் உங்க அம்மாவுக்கு சொந்தக்காரங்கடா. ஏமா எந்த விதத்துல சொந்தம்? அது உனக்கு சொன்னா புரியாதுடா, வாடா போலாம். அதெல்லாம் புரியும், சொல்லு. பையன் கேக்குறான சொல்லலாம். அதெல்லாம் புரியாதியா? ஓ இப்ப நீ சொல்லுனா திரும்ப நான் ஊருக்கே போயிடுவேன். சொல்லு. டேய் அவரு உனக்கு பெரியப்பா முறை வேணும்டா. பெரியப்பா மரியா எப்படியா? டேய் காரணம்லாம் கேட்டுட்டு கிடக்காதடா, வாடா போலாம். இப்போ அவரை நான் பெரியப்பான்னு கூப்பிடணுமா? ஆமாண்டா, பெரியப்பான்னு தான்டா கூப்பிடணும். உங்க அக்காவோட வீட்டுக்காரா அவரா? எனக்கு தான் அக்காவே இல்லையாடா. ஏய் ஐபிஎஸ்ல காய வச்ச வத்தல் முஞ்சியா, அப்ப எப்படி பெரியப்பா ஆவான்? இங்க பாரியா, கேலி மலை கேலி கேட்டுட்டு இருக்கான். வாடா வாட போலாம். உனக்கும் சொந்தக்காரன்ற, உனக்கும் அக்காவல்ன்ற, இது எந்த விதத்துல சொந்தன்னே தெரியல. நீ வாடா, ஒரு 4 நாள் இருந்துட்டு போலாம்னு வந்திருக்கா. நீ கம்முன்னு பேசாதவா. டேய் மகனே, அரை கிலோ கறி எடுத்துக்கினே 1 லிட்டர் கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கினேன், இலை வாங்கிட்டு வாடா. என்னப்பா திடீர்னு கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கினுவா கறி வாங்கினுவான்றா? ஊர்ல இருந்து சொந்தக்காரங்க வராங்கடா. சொந்தக்காரங்களா? யாரு 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 யாரு? அது உனக்கு தெரியாதுடா, போய் வாங்கிட்டு வாடா. தெரியாதா? ஓ எனக்கு தெரியாத சொந்தம் எந்த சொந்தம்? உங்க சித்தி போதுமா? சித்தியா? அம்மாக்கும் தங்காச்சி இல்ல, உனக்கும் தம்பிங்க யாரும் இல்ல, எப்படி சித்தியா? டேய் அது ஒரு சொந்தம்டா, என்னடா எல்லாத்தையும் கேள்வி கேட்டுக்கிறா? என்ன சொந்தம் ஒன்னும் எனக்கு புரியலையே. சரி வரேன் இரு. கேள்விக்கு மேல கேள்வி கேட்டுக்கிறானா? ஐயோ டைம் ஆச்சு, வந்துடும் போலிக்கு. யாரு அந்த சித்தி? ஒன்னும் புரியலையா? தம்பி தம்பி கொஞ்சம் நில்லுப்பா. என்னக்கா? இங்க நல்லி எலும்பு மாடசாமி கூட எங்கப்பா இருக்குது? நல்லெலும்பு மாடசாமி நம்ம அப்பன் தான். ஏன் கேக்குறீங்க? ஏன் காரண சொன்னதா சொல்லுவேனா? என்ன நெக்கலா பேசுறான்? சுத்தல்ல விட வேண்டியதான் இவனை. டேய் வய கேட்டா சொல்றா, பொம்பள வயா. ஏய் அப்படிலாம் பேசக்கூடாதுடா. இங்கப்ப சொந்தக்காரன் அவனே தெரியாத கூட்டுன்னு வந்துக்கிற, அதுக்கே கடுப்பாகுற, கொம்முனிரு. யோ என்ன இவன் இப்படி பண்றான்? கம்மிரா மாவனா. யோ உமால் தான் செம்ம கடுப்பாகுற, கொம்முனிரு. தம்பி அவன் அப்படிதான் பேசுவான், நீ தப்பா நினைச்சுக்காது. உனக்கு வழி தெரியுமாப்பா? தெரியும். இப்படியே ஸ்ட்ரைட்டா போயிட்டியா யூ-டர்ன் போட்டுக்கினியா? வாங்க. ஸ்ட்ரைட்டா போய் யூ-டர்ன் போட்டுனதுக்கு நாங்க ஏன்டா போனா? நல்லெலும்பு மாடசாமி வீட்டுக்கு போனோம்னா அப்படிதான் போனோம். நெல் எலும்பு மாடசாமி வீட்டுக்கு ஸ்ட்ரைட்டா போனாக்கா நான் போக மாட்டேன். நீ போனா போவ கட்டிப்போ. எனக்கு நான் வந்துச்சு. தம்பி தம்பி ஏதோ கோச்சிக்காதப்பா, இப்படி ஸ்ட்ரைட்டா போகணுமாப்பா? ஏக்கா நீ ஸ்ட்ரைட்டா போயிட்டு யூ-டர்ன் போட்டுன்னு வந்தாக்கா மாடசாமி வீட்டு வரேங்க்கா. சரி தம்பி. நான் சரி தம்பியா, மூஞ்சி மேலே குடுக்குறேன் பாரு. என்னடா ஒரு அம்மாவா இருக்கிறது கைய வாங்குறா? அவன் என்ன சொல்றான்? ஸ்ட்ரைட்டா பெட்டி யூ-டர்ன் போட்டுன்னு சொல்றான். ஆமா வழி சொல்றாங்க தம்பியா. ஏன்டா மூல இல்லாத குக்கரியா, ஸ்ட்ரைட்டா பெட்டி இப்பதான்டா சொல்றான். ஏம்பா அப்படியேப்பா சொன்னா? ஏன்பா சும்மா ஓயாமனா சொல்லி இருக்க முடியாது. நீங்க ஸ்ட்ரைட்டா போயிட்டு யூ-டர்ன் போட்டு வந்தா வாங்க வர அடிப்பாங்க. டேய் மவனே வாடா போலாம். நாளா வரல, நீங்க போயிட்டு யூ-டர்ன் போட்டுனாங்க. நான் இப்படி சொல்றான். சரி வாயா நம்ம போயிட்டு வரலாம். மூளை கட்டுது போல இருக்குதுங்க. சரி நம்ம இப்படியாவது உட்காரலாம்.